பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகும். எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும், தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் இளங்கோவன் உயர்ந்துள்ளார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சியில் தேர்தல் பரப்புரையில் அதிகமாக கலந்து கொண்டவர். அவரது இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிழப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றார். மேலும் வெள்ளம் புயலை எதிர்கொள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முழுவதுமாக தவறியுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும் பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர். பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மாற்றினை பாஜக உறுப்பினர் கூறி வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக 33 பேரில் 15 பேர்தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் 10, பாஜக 2, நியமன எம்எல்ஏ சுயேட்சை என 3 பேர்தான் ஆதரவு. ஆகவே மெஜாரிட்டி இல்லாத ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மெஜாரிட்டியை நியமிக்க கோரி எப்போதும் தேவையோ அப்போது மனு கொடுப்போம். அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை பாஜக செய்வார்கள், அதுதான் அவர்கள் வேலை என்றும் இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அவர்களாகவே கவிழ்ந்து விடுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார்.